Dear friends, welcome to Kannadi channel. Last week ஒரு fish spa short video upload பண்ணிருந்தேன். அந்த வீடியோவின் detailed video தான் இது. skip பண்ணாம வாட்ச் பண்ணுங்க my dear friends. நான் sometime back ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு போனா அங்க இருக்கும் ரிவர் இல்லாட்டி குளத்துல வந்து குளிப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சூப்பரா இருக்கும். நமக்கு ஸ்விம்மிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஸ்விம்மிங் சின்ன பிள்ளையிலே தெரியும். அதனால என் கிட்ஸுக்கு வந்து ஸ்விம்மிங் கூட டீச் பண்ணேன். அந்த வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ என் பிள்ளைங்க நல்லாவே 3 பேருமே செம்ம சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. ஆறு குளத்துல குளிக்கும் போது நமக்கு ஜாலியாக இருந்தாலும் அங்கே உள்ள மீன்கள் வந்து நம்ம கால்களை கடிக்கும். அதே மாதிரி குளத்துல இறங்கி குளிக்கும் போது சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும், நம்ம கால்களை கடிக்கும் போது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிஷ் நம்ம காலை கடிக்கும் போது அது நமக்குள்ள ஒரு விதமான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். அது பயமா என்னன்னு சொல்ல தெரியாது, பட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் ஸ்டாப்பா ஸ்பீடா டிராவல் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போய் இனம் புரியாத ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு வந்து நிறையவே அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அப்படி மீன் நம் காலில் ஸ்கின்ல உள்ள டெட் செல்களை வந்து கடிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது நம்ம ஸ்கின்னு புதுசா வளரும். அதான் விஷயம். இந்த மெத்தேடை இப்போ வந்து பல பியூட்டி பார்லர் ஷாப்பிங் மால்ல வச்சு ஃபிஷ் ஸ்பா அப்படின்ற பிசினஸா பண்றாங்க. ஆக்சுவலி இது வந்து பெடிக்யூர் அப்படிங்கிற ஒரு நார்மலான ட்ரீட்மெண்ட் தான், இயற்கை பெடிக்யூர் ட்ரீட்மெண்ட் தான். இது யூஸ் பண்ண வச்சு பிசினஸா பண்றாங்க. இப்ப பரவாயில்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டியில 2 weeks பிஃபோர் ஒரு மெகா சூப்பர் மால் திறந்திருந்தாங்க. அங்க விசிட் பண்ணும் போது இது மேலே இருந்துச்சு. அந்த வீடியோ கூட ஃபியூ டேஸ் பிஃபோர் ஷார்ட்டா அப்லோட் பண்ணியிருந்தேன். பிடிக்யூர்னு சொல்லும் இந்த ஃபிஷ் ஸ்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம்னு இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெறுங்காலை செப்பரேட்டா இருக்கும் ஒரு பிளேஸ்ல காலை கிளீனா வாஷ் பண்ண சொல்லிடுறாங்க. தொட்டியில் ஆல்ரெடி வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நம்ம காலை உள்ளர்க்க சொல்றாங்க. அதுல வந்து குட்டி குட்டியா நிறைய ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ் டேங்க்ல நம்ம கால்களை வச்சு ஊற வைக்க சொல்லாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் தொட்டிக்குள்ள இருக்கும் மீன்கள் கால்களில் உள்ள டெட் செல் பாக்டீரியாக்கள் போன்றவெல்லாம் மீன் கடிச்சு சாப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமா மீன் நம் கால்களை கடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு பெக்குலியரான ஃபீலிங்ஸ் ஒன்று வருது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம பிரெயினுக்கு போய் அங்க என்டோர்பின் அப்படிங்கிற வந்து ஒரு திரவத்தை கிரியேட் பண்ணுது. இது கிரியேட் ஆகி இந்த அமிலம் நமக்கு மன அமைதிக்கும் நமக்கு சாஃப்டான ஒரு ஃபீலிங் கிடைக்க செய்து ஃபிஷ் ஸ்பா செய்து கொள்வதால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தா இது வந்து ரிலாக்ஸ் தரக்கூடிய ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் தான். நம்ம ஹீல் ரொம்ப டயர்டா இருந்தா ஆர் பெயினா இருந்தா இந்த பெடிக்யூர்னு சொல்லப்படும் இந்த ஃபிஷ் ஸ்பா ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். நாங்களும் இங்க வந்து ஃபிஷ் ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம். ஃபிஷ் ஸ்பா பண்றதுக்கு 5 minutesக்கு 50 rupees அண்ட் 10 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டா, ஃபிஷ் ஸ்பா செய்து கொள்ளும் போது இறந்து போன செல்கள் அதுல இருந்து நம்ம கால்ல இருந்து நீக்கப்படுவதால் புதிய செல்கள் கிரியேட் ஆகி இதனால் ஹீல் ரொம்ப சாஃப்டா அழகு கூடும் அப்படிங்கிறாங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குமா, ஹீலில் பெயின் இருந்தாலும் ஈஸியா சரியாயிடுன்னு சொல்றாங்க. சாதாரண பியூட்டி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஃபிஷ் ஸ்பா நம்ம நல்ல ஹெல்த்தியா பீஸ்ஃபுல்லான மைண்டா இருக்க ஹெல்ப் பண்ணுமா. 3 months ஒன்ஸ் ஃபிஷ் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிய இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருத்துறைப்பூண்டி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல ஹாஸ்பிட்டல் ரோடு இருக்கு. அங்க போனீங்கன்னா மெகா ஹைபர் மால்ல 2nd floorல இருக்கு. சான்ஸ் கிடைச்சா நீங்களும் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Bye my dear friends.